So I request Kumaravel sir to have a little speech about எங்க பெண்களை பத்தி. செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலனை மூச்சினை உனக்களித்தேனே என என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்களை என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவேனும் நன்மை உண்டாகும் என்றால் செத்தொழியும் நாளே எனக்கு திருநாளாகும். அனைவரையும் வணங்கி கொள்கின்றேன். நல்லதொரு நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை தந்து நமக்கெல்லாம் நல்லுரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கணபவனம் ரிசார்ட்ஸ் மேனேஜிங் டைரக்டர் திருமதி சித்ரா கணபதி அவர்களே, எனக்கு முன்பாக அமைதியாகவும் அழகாகவும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மருத்துவர் மரியாதைக்குரிய பால பார்வதி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு செய்து அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமிகு மகேஸ்வரி கந்தசுவாமி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற திருமதி முருகேசன் அவர்களே, இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற செயலாளர் திருமதி ரத்னமாலா அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற விஎம்சி செயலாளர் செயல்மரவர் செயல் வீரர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி கந்தசுவாமி அவர்களே, பிஸ்னஸ் கனெக்டினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மகாலிங்கம் அவர்களே, அரங்கத்தை அலங்கு செய்து அமர்ந்திருக்கின்ற நல்லவர்களே, உங்களோட துணைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். வந்திருக்கின்ற அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியார் சொன்னார். அந்த மாதிரி உங்களோடு நாங்கள் பயணிக்கிறோம் என்பதில் தான் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தலைமகனாக முதல் மகனாக பொறுப்பேற்று முதல் நாள் டெல்லியிலே அவரை சந்திக்கின்ற பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்வார், நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்வார். என்ன சொர்க்கத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் நரகத்திலிருந்து வருகிறோம் என்று கேட்ட பொழுது சொல்வார், நாம் இந்தியாவை ஒரு அன்னையாக நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். வரைபடத்திலே ஒரு அன்னை நிற்பதை போல் பாவித்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது அன்னையின் பாதம் இருக்கின்ற இடத்திலிருந்து நான் வருகிறேன். அன்னையுடைய பாதம் இருக்கிற இடம் சொர்க்கம். அதனால்தான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள். அப்படி அதே போல் வாலிபர்களை கேட்டால் தாயாக நான் இல்லை தாயே என்று சொல்லுவார். அம்மா என்று அழைக்காத உயிரில்லை என்று சொல்லுவார். ஏன்னு கேட்டால், அம்மாவை உருகி பாடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர் ஒரு இஸ்லாமிய தாயால் வளர்க்கப்பட்டவர். அவர் குழந்தையாக பிறந்த உடனே அவருடைய தாயார் ஜன்னி நோய் கண்டுவிட்டது. அதனாலே அவர் பால் கொடுக்க இயலாத நிலையில் இருக்கிறார். அப்பொழுது அவர் வீட்டில் வேலை பார்த்திருந்த ஒரு முஸ்லீம் சகோதரர் அவருடைய மனைவிடம் இந்த குழந்தைக்கு பாலூட்ட செய்து அவர் எடுத்தார். அப்படி தாயருடைய அன்புக்கு நேரில்லாதது. அதனால் தான் தாயாக நான் இல்லை தாயே என்று சொன்னார். அம்மா என்று அழைக்காத உயிரில் என்று சொன்னார். அப்படி அரங்கு நிறைந்த தாயர்களாக இங்கே இருக்கும்போது அத்தனை பேருக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சித்ரா கணபதி மேடம் சொன்னது போல், பேங்க்குக்கு போனப்போ கணபதி சார் தான் பார்த்தாங்க, இந்த பார்க்கலன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. 1930-40களில் ஹெடி லேமர்னு ஒரு ஹாலிவுட் நடிகை, ஹெடி லேமர்னு ஹாலிவுட் நடிகை. இப்போ இந்த காலத்தில் ஐஸ்வர்யா உலக பெண்கள்லாம் உலக அழகிலாம் சொல்கிறோம்னா, அந்த காலத்தில் அவங்க தான் உலக அழகி. அவ்வளவு அழகாக இருப்பாங்க. பல பேருடைய தூக்கத்தை தொலைத்தவர்கள். கனவு கண்ணியாக ஹாலிவுட்டில் கூழ வச்சவங்க. 1930-40 கருப்பு வெள்ளை திரைகளிலே தன்னை வெளிச்சப்படுத்தி கொண்டவர். அவ்வளவு செழிப்பமாக இருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ திறமையாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஹெடி லேமர் மற்ற நடிகைகள் போல் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட்டி
கிசு அது இதெல்லாம் ஈடுபடுறதில்ல. முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க தனியாக ஒரு ஆய்வகம் வைச்சிருந்தார்கள். அந்த ஆய்வகத்திலே அவருடைய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் எழுதுவது, இந்த மாதிரி வேலைகளில் அவருக்கு இன்னொரு முகம் இருந்தது. அப்படி சிறப்பாக கண்டுபிடிக்கல ஆர்வமாக இருந்தாங்க எடி லாமர். அப்போ 2ஆம் உலகப் போர் நடக்குது. 2ஆம் உலகப் போர் நடக்கிறப்ப இவங்களுடைய சொந்த நாடு ஆஸ்திரியா. ஆஸ்திரியா நாட்டில் போர் நடக்கிறப்ப இந்த ஹிட்லருடைய நாஜி படைகள்லாம் அவங்கள ஆஸ்திரியா நாட்டை தாக்குறப்ப எடி லாமர் என்ன செய்கிறாங்க, தாக்குறப்ப நட்பு நாடான அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல்லாம் அனுப்புகிறாங்க அந்த நாஜி படைகளை அழிப்பதற்கு. ஆனால் அந்த வர்ற திசைகளை தெரிந்து ஒரே திசையில் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை ஜாமர் மூலமாக அந்த நாஜி படைகள் தடுத்து விடுகிறார்கள். என்னடா அப்படி தடுத்துட்டே இருக்கிறாங்களேன்ட்டு இவர்கள் கண்டுபிடிப்பில் கொண்டு போயிட்டு மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சியை மாறி இப்போ நம்ம ரேடியோவில் பாட்டு கேட்குறப்ப ஒரு ஸ்டேஷனில் குறைகிறோன்னா மறு ஸ்டேஷன் மாத்திரமில்ல, அந்த மாதிரி மாற்றி பண்ணலாம். மாற்றி இந்த ஜாமரில் டைவர்ட் பண்ணிடலாம், நம்ம திருப்பி நம்ம ஏவுகணையில் அனுப்ப முடியும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்போட போய் இவங்க இராணுவ உயரர்கள்ட்ட பார்க்குறப்ப, அந்த கண்டுபிடிப்பில் கொடுக்குறப்ப அவர்கள் எடி லாமரை நடிகாகத்தான் பார்த்தார்களே தவிர ஒரு ஆராய்ச்சியாளராக பார்க்கவில்லை. அப்போ இந்த கண்டுபிடிப்புலாம் பேட்டர்ன்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, காப்புரிமைலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் பெரிய நடிகாக இருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணி எங்களுக்கு இராணுவத்துக்கு நிதி வேணால் திரட்டி கொடுங்க, ஆனால் இந்த கண்டுபிடிப்புகளை அவங்க ஏற்றுக்கல. அதுக்கு பிறகு ஒரு 1960s அவங்க மறைந்து போகிற பிறகு அவருடைய கண்டுபிடிப்பில் தூசி தட்டி எடுத்ததுக்கு பிறகு தான் இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பை பயன்படுத்த விட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம்ல அந்த ஒய்ஃபை, இதுக்கெல்லாம் அடிப்படை அந்த எடி லாமர் கண்டுபிடிச்சது. அப்படி தான் ஆரம்பத்தில் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, பின்னால் நம்ம எல்லாரும் அடையாளம் கொண்டு கொள்வார்கள் என்பதற்காக சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் திருக்குறளை பற்றிலாம் மேடம் நிறையா சொன்னாங்க. தெய்வம் தொழால்னா மழையே பெய்யும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பெய்யும் மழை என்று சொல்வார்கள். அப்படி திருக்குறளை பற்றி அதிகமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. திருக்குறள் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பையன் ஸ்கூல் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கார், சைக்கிளில் போயிட்டுருக்கார். போகிறப்ப ஒரு ஆள் இருந்து படார்னு ஒரு அறாறிறார். என்னடா நம்ம சும்மா தானே போயிருக்கோம், யார் தும்புக்கும் போடலாம, கிளாஸுக்கு போயிட்டுருக்கோம், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்குறோம், நம்மளை ஒரு அறையிறாரு அப்படின்ட்டு வருத்தத்தோடு கிளாஸுக்கு போயிட்டான். கிளாஸுக்கு போனால் ஒரு பாடம் ஓட மாட்டேங்குது, படிப்பு ஓட மாட்டேங்குது, ஒன்றும் செய்யலை. என்னடா செய்யலாம், நம்ம சரி ஒரு அடியாளை வச்சு அடிப்போம்மா அப்படின்னா செலவு ஜாஸ்தியாகுமே, சரி போலீஸ்கிட்ட போனோம்னா அதை விட ஜாஸ்தியாகுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ சரி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ வள்ளுவர் பாணியில் நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வரார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்தல் அப்படின்னு நினச்சிட்டு வரார். அன்னைக்கு சாயந்தரமே ஸ்கூலை விட்டு திரும்புகிறப்ப அந்த பையனுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குது. யார் இந்த பையனை அடித்தானோ அவர் இன்னொருத்தர் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தார். டம்முன்னு அடிக்கிறார். ஆஹா, நமக்கு நம்மளை அடித்தாலும் பரவாயில்ல, இவருக்கு நம்ம நல்லது செய்வோம் அப்படின்ட்டு அவர் போய் விலைக்கு விட்றப்ப அவர் இந்த அடித்தவர் சொல்கிறாரு, என்கிட்ட 10 ரூபா கடன் வாங்கிட்டு 10 மாதமாக தரல, அதனால தான் அடிக்கிறேன் அப்படின்னு படாத மறுபடியும் அடிப்பார். இந்தாப்பா அப்படின்னு இந்த பையன் ஸ்நாக்ஸ்க்கு வச்சுருந்த 10 ரூபாயை கொடுக்குறான். அப்போ என்ன செய்கிறான் அந்த அடி வாங்கினவர், ஆஹா இவன் அடித்தா தினைக்கும் 10 ரூபா கொடுப்பான் போல இருக்கு, நாளைக்கு வரட்டும் மறுபடியும் அடிப்போம்னு முடிவு பண்ணிட்டார். என்னடா மறுபடியும் இந்த பையன் வீட்டுக்கு வந்து என்ன நாளைக்கு வந்தாலும் அடிப்பேங்கிறான். என்ன அப்போ தான் மறுபடியும் அவர் வள்ளுவர் ஞாபகத்து வர்றார். நன்றாற்றலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நல்லது செஞ்சால் கூட அவருடைய பண்பறிந்து ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மேடம் திருக்குறளை பற்றி மேற்கோட்டு பாட்டதுனால எனக்கு இந்த செய்திகள்லாம் ஞாபகம் வந்தது. ஆனால்
நம்ம பிறக்கிறது எப்போன்னு தெரியும், இறக்கிறது தெரியாது. இடையில சிரிப்போடு இருக்கிறதா சிறப்பான வாழ்க்கை. அதனால் சிரிப்போம் என்பதை சொல்லி, சிரிக்கிறதா இருந்தால் ஏதாவது சிரிக்கிற மாதிரி சொல்லணும்ல. அதே மாதிரி திருக்குறள் ஞாபகம் வருது. ஒரு வாத்தியார் திருக்குறள் சண்டேஸில் நீங்கள் திருக்குறள் நடத்துங்க சார் அப்படின்னு ஒரு பசங்கள்லாம் ஒரு மாணவர்லாம் போய் அவர்கிட்ட கேட்குறானுங்க, திருக்குறள் நடத்தி கொடுங்க சார்னு. இல்லைப்பா, நான் என்னுடைய நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி தர்றேன், ஆனால் கரெக்டாக வந்துடணும், வந்துன்னா நான் திருக்குறள் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். சரி சார், எல்லாம் கரெக்டாக வந்துடுறோம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலில் ஒரு பிரகாரத்தில் ஒரு இடத்த பிடிச்சி ஒரு வகுப்பு நடத்துவோம்னு நடத்த வைக்கிறாங்க. முதல் நாள் 49 பேர் வர வந்துட்டாங்க. எல்லாம் சிறப்பாக நடத்திட்டாங்க. ரொம்ப வாத்தியாருக்கும் சந்தோஷம், பசங்களுக்கும் சந்தோஷம். போயிட்டாங்க. அடுத்த சண்டே வரைக்கும் வந்தால் 13 பேர் தான் வந்திருக்கான். நான் தான் சொன்னேன்ல, வகுப்பு எடுக்கிறேன் எல்லாரும் வரணும்னு சொன்னேன்ல, 13 பேர் தான் வந்திருக்கீங்க, எப்படி நான் வகுப்பு இருக்கிறதால எடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறார். இல்லை சார், எல்லாம் முக்கியமான வேலையாக போயிட்டார். ஏடா, முக்கியமான வேலை இது முக்கியம் இல்லையா அப்படி தான் சொன்னார். ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கல்யாணம் வச்சுருந்தார், தெரியல. கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு என்னங்க சிறப்பாக நடந்துச்சா கல்யாணம், பத்திரிக்கை வைக்க மாட்டேன். இல்லைங்க முக்கியமானலாம் வச்சேன் அப்படின்னாரு. அப்போ நான் முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி முக்கியமாக ஆனால் வேலையாக போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருத்தம். அப்புறம் நான் தொடர்ந்து நடத்த மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ அந்த கோயில்கார் வர்றார். என்னங்க நீங்கள் திருக்குறள் நடத்தணும், பசங்க வரணும், அவ்வளோதானேங்க, விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில்காரர் சொல்லிடுறார், நீங்கள் தவறாமல் அடுத்த சண்டே வந்துடுங்க, திருக்குறள் வகுப்பு எடுத்துருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்ல பசங்க எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி, சந்தோஷமாக போயிடும்ட்டு மறுபடியும் அடுத்த வாரம் வந்துச்சு. உள்ளே நுழையிறாரு. ஏகடமுடான கூட்டம், திகடுமூடான கூட்டம். இவர் உள்ளே நுழைய முடியல. ஒருத்தர் மடியில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறான், ஒருத்தர் தொலைவில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறான். இவர் உள்ளே போக முடியல. நான் தான் திருக்குறள் எடுக்கணும், வகுப்பு நடத்தினா, இல்லை உரியானா சார், உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு உள்ளே போயிட்டான், விஷாம்பரி சார் அப்படின்னு இவரை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என்னடா இது, நான் தான் வகுப்பு எடுக்கிறேன், விட மாட்டேங்கிறானா? அப்போ கோயில்காரர் அங்கேருந்து பார்த்துட்டு வாங்க வாங்கன்ட்டு இவர் அழைச்சி போவார். திருக்குறள் வகுப்பு எடுக்கிறார். வான் சிறப்பதிகாரம் மேடம் சொன்ன மாதிரி எடுக்கிறாரு. 1/2 மணி நேரம் ஆச்சு. 3 குறள் நடத்திட்டார். ஒருத்தர் எந்திரிச்சு, இன்னும் எவ்வளோ நேரம் சார் ஆகும்னு கேட்டான். சந்தேகங்கிறாரு. இன்னும் 1/2 மணி நேரம், இப்போ நடத்திருக்கேன், இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும்பா அப்படின்னு சொன்னால், ஆறி போயிடும் சார் அப்படின்னா. என்ன ஆறிடும்? திருக்குறள் ஆறிடுமா? ஏங்க 2000 வருஷமாக 6வது திருக்குறளை பாரி போயிடும், 6வது பொங்கலும் சுண்டலும் ஆறி போயிருங்க அப்படின்னா. அப்போ தான் தெரியுது, திருக்குறள் வகுப்பு நடத்தப்படும் அப்படின்னு போட்டு, இன்னார் நடத்துவார்னு போட்டு, அது கீழே சர்க்கரை பொங்கலும் புளியோதரையும் வழங்கப்படும் அப்படின்னு பெயர் போட்டுருக்கார். அதுக்காக தான் அவ்வளோ கூட்டம். அவ்வளோ பேர் வந்து முண்டி அடிச்சுட்டு கேட்கவே ஆறி போயிடும் சார் அப்படின்னோடனே, திருக்குறள் 2000 வருஷமாக ஆறல, இப்போ ஆறப்போகுது, இது பொங்கல் சூடாக சாப்பிட்டா சார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னொருத்தர் எந்திரிச்சு ஆர்வமாக எந்திரிச்சோடனே, ஒரு சரி ஏதோ கருத்து தான் சொல்ல போகிறாரு, திருக்குறள் ஏதோ சந்தேகம் கேட்க போகிறார் போல இருக்குது அப்படின்னு எந்திரிச்சு, என்னப்பா சந்தேகம் சார், பொங்கல் புளியோதரை கொடுக்குறீங்க, அதோட சுண்டலை சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் சார் நான் புளியோதரை. அந்த மாதிரி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளணும், சிரித்து வாழ வேண்டும், மகிழ்வோடு இருக்க வேண்டும். இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்களை தொட்டு தொடர்ந்து நாங்களும் வந்து கொண்டிருக்கிறோம், எங்களையும் கூட்டி சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி நல்லதொரு நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்பிற்காக உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஊற்றெடுக்கின்ற நன்றி வணக்கத்தை காணிக்கிறேன்.